ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஹெட்லைன் ஸ்டோரி டைம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோ இதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா இளவரசனும் ஹீரோயினும் குடிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், இன்றைக்கி என்ன ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படின்னு இளவரசன் கேட்கும்போது ஹீரோயினை வெளியே அனுப்பி விட்டுட்டான்ல, அவன் என்கிட்ட இருக்க மொத்த காசும் தீர்ந்ததுக்கப்புறம் அவனை வந்து பார்க்க சொன்னான். அதனால் இன்றைக்கி நைட்டே எல்லா காசையும் செலவு பண்ணிவிட்டு நான் அவனை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். ஏன் உனக்கு அவ்வளோ பாசமா அவன் மேலே அப்படின்னு இளவரசன் கேட்குறான். அப்படிலாம் கிடையாது, எவ்வளோ திமிரு இருந்தால் அவன் என்ன வெளியே தோற்றிருப்பான், அதனால தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். ஆனால் இதை கேட்குற இளவரசனுக்கு கோவம் வருது. அவன் என்ன சொல்கிறான்னா, நீ என் கூட அரண்மனைக்கு வந்துட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் சொல்கிறா, நம்ம இப்போ கூட ஒன்றா தான் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்குறா. நான் இந்த ஒன்றா சொல்லலை, என் கூட நீ அரண்மனைக்கு வந்துட்டு அப்படின்னா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கலாம், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான் இளவரசன். இவன் இப்படி ப்ரப்போஸ் பண்ணதுமே ஹீரோயினோட முகமே மாறிடுது. அப்படியே மூஞ்சி திருப்பிட்டே உட்காந்துருக்கா. இதை பார்க்குற இளவரசன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, ஃபஸ்ட்டு டைம் நான் உன்னை பார்த்தப்பவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. உன்னை மாதிரி நான் எந்த பொண்ணுக்கிட்டையும் இவ்வளோ நெருக்கமாக பழகினதும் கிடையாது, உன் கூட இருக்கிற மாதிரி நான் வேறு யார் கூடயும் இவ்வளோ சந்தோஷமாக இருந்ததும் கிடையாது. அதனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ உடனே பதில் சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது, யோசிச்சு முடிவை சொல்லு. ஆனால் நான் உன் மேலே வச்சுருக்க லவ் உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு இளவரசன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ அப்படியே ஹீரோவோட வீட்டை காமிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நின்று யூ காவல் காத்துட்டு இருக்கான். அவனுக்கு அவசரமாக ரெஸ்ட் ரூம் வர்றதுனால இன்னொருத்தனை கூப்பிட்டு இங்கே காவல்காரன்னு சொல்லிட்டு அவன் வெளியே போயிடுறான். அந்த கேப்பில் இன்னொருத்தன் வந்து காவல் காத்துட்டு இருக்கான் இல்லையா ஒருத்தன், அவனை அடிச்சு போட்டு அவனோட உருவத்துக்கு இவன் வந்துட்டு நேராக ஹீரோவோட ரூம்குள்ளே போகிறான். ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் கொல்றதுக்காக. அவன் எதுக்காக வந்திருப்பானா, அந்த ஸ்டோன் இருக்குல்லையே அதை திருட தான் வந்திருப்பான். ஹீரோ முடிச்சிருந்ததுனால பதிலுக்கு சண்டை போடுறான். கடைசியில் அந்த வந்தவன் ஓடி போயிடுறான். போகும்போது ஒரு கத்தியை மட்டும் வீசிட்டு போகிறான் ஹீரோவை பார்த்து. ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஹீரோ தப்பிச்சிடுறாரு. கரெக்டாக அந்த இடத்துக்கு யூ வரான். என்ன ஆச்சு, இவன் யார் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, இல்லை நான் நிற்க வச்சுட்டு போனவன் வெளியே தான் மயக்கம் போட்டுருக்கான், அப்போ இது வேறு யாரோ அப்படின்னு யூ சொன்னோன்னே ஹீரோக்கு புரிஞ்சிருது, யாரோ இந்த சூழ்ச்சி பண்ணி தான் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு. எதுக்காக இருக்கும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நல்லா ஹீரோயின் குடிச்சிட்டு போதையிலே வரா. டேய் மோயா, டேய் மோயா அப்படின்னு கத்திக்கிட்டே வரா. இதை பார்த்துட்டு யூ வந்து ஷாக் ஆகுறான். என்ன இவ இப்படி வந்திருக்கா அப்படின்னு. ஹீரோ சொல்கிறான், நீ போய் இந்த கேஸை பற்றி விசாரி, நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் குடிகாரி குடிச்சியா அப்படின்னு கேட்குறான். எது நான் குடிச்சேனா? நான் குடிக்கவே இல்லை, நான் நிறைய சாப்பிட்டேன், அதனால தான் காசு முடிஞ்சு போச்சு, காசு வேணும் அதை கேட்க தான் வந்தேன் தாத்தா அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்ருக்கா. குடிகாரி குடிகாரி எவ்வளோ குடிச்சிருக்க, போய் வர சொல்கிற அப்படின்னு சொன்னதும், இல்லை இல்லை நான் பொய்யே சொல்லலை, நான் குடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலேயே வாந்தி எடுத்து வச்சிட்றா. ஹீரோவும் ஐயோ அப்படின்னு அவளை கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ஹீரோ தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான் அந்த கத்தியை பார்த்து, இது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு யூ வர்றான். இந்த மாதிரி அவன் ஓடிட்டு அவனை பிடிக்க முடியல அப்படின்னு யூ சொல்கிறான். சரி அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும், இந்த கத்தியை பற்றி விசாரி, ஏன்னா இந்த கத்தி வித்தியாசமாக இருக்குது, இது எந்த இடத்துல செய்வாங்க, எங்கே இருக்கும் அப்படிங்கிறது விசாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ. ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அவளா நல்லா போதையில் மொடா குடி குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு யூ சொல்கிறான். சரின்னு ஹீரோவும் ஹீரோயினை பார்க்க வரா. அவள் போதையிலே வளரிட்டு இருக்கா. மோயா நீ என்னை விட்டு போகாத, நீ என் கூடவே இரு, நான் வந்து இந்த டாலி டெம்பிளை விட்டு வெளியே போக மாட்டேன், நான் உன் கூடவே இருந்துடுறேன் அப்படின்னு போதையிலே புலம்பிகிட்டு இருக்கா. அதெல்லாம் ஹீரோவும் கேட்டுட்டு அவள் கையை எடுத்து விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ அப்படி யூவை காமிக்கிறாங்க. அவன் ஒரு கடையில் போய் அந்த கத்தியை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கான். அப்போ அவர் சொல்கிறது, அந்த கத்தியை பற்றி தான் எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் ஒரு மருந்து பற்றி விசாரிச்சுட்டு இருந்தீங்களே, அது அந்த கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற மலை மேலே கிடைக்கும், அது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டுட்டு யூக்கு சந்தோஷமாக அவன் வேகமாக ஹீரோட்ட சொல்கிறான்னு ஓடுறான். இப்போ தான் நமக்கு அந்த கடைக்காரரை காமிக்கிறான். அந்த கடைக்காரனே கிடையாது, உருவத்தை மாற்றிட்டு ஒருத்தன் வந்தான் இல்லையா, அவன் தான் வேணும்னே இவங்க எல்லாத்தையும் அந்த மலைக்கு வர வைக்கிறான். இப்போ யூவும் ஷாங்கேன்கிட்டையும் ஹீரோக்கிட்டையும் இந்த மாதிரி இந்த மலையில் இருக்க ஒரு கிராமத்துக்கு போனால் நமக்கு அங்கே மருந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இதை கேட்குற ஹீரோக்கு டவுட்டாக இருக்குது. இந்த கிராமத்துக்கும் எனக்கு கிடைக்கிற மருந்துக்கும் இந்த 5 கலர் ஸ்டோனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் ஹீரோ. யூவும் ஷாங்கேனும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ அந்த கிராமத்துக்கு கிளம்பணும், ஆனால் ஹீரோயினுக்கு தெரியாமல் கிளம்பணும், இல்லைனா கூடவே ஒட்டுப்புல்லு மாதிரி ஒட்டிக்கிட்டே வருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஹீரோயின் காதலே விழுந்திருக்கும், ஆனால் ஃபுல்லாக கேட்டிருக்காது. நமக்கு தெரியாமல் எங்கேயோ போகிறாங்களா, எங்கேயா இருக்கும், அது எப்படி போகிறாங்கன்னு நம்மளும் பார்த்துருவோம் அப்படின்னு ஹீரோயின் வேற யோசிச்சுட்டு இருக்கா ஒரு பக்கம். அதே நேரத்தில் இளவரசனுக்கும் இந்த மாதிரி ஹீரோ எங்கேயோ வெளியே போகிறான்னு தெரியுது, ஆனால் எதுக்காக அப்படிங்கிறது தெரியல. இளவரசன் சொல்கிறான், நம்மளும் நாளைக்கு போயாகணும், எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறான். மறுநாள் எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் யூ கிட்ட, அந்த குடிகாரி எந்திச்சு வரதுக்குள்ள நம்மளாம் போகணும், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரான். இப்போ அந்த குதிரை வண்டிக்கிட்ட வரும்போது ஒரு கை மட்டும் தெரியுது. என்னடா கை தெரியுதுன்னு போய் பார்த்தா அங்கே ஹீரோயின் நல்லா ஒட்டிட்டு உட்காந்துருக்கா. ஏய் நீ எப்போ இங்கே வந்த, முதல்ல கீழே இறங்கு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான்.
ப்ளீஸ் ப்ளீஸ் என்னையும் கூட்டிகிட்டு போங்களேன், நானும் கூட வரேனே அப்படின்னு ஹீரோயின் வரை கெஞ்சிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரியே இல்லை. கிட்ட சொல்கிறான் ஹீரோ, இவளை எப்படியாவது இறக்கி விட்டுட்டு வா, இவள் கூட வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடறான். ஹீரோயின் கையை பிடிச்சி இறங்கு இறங்கு அப்படின்னு இழுத்துட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் இல்லை, நான் கூட வருவேன் அப்படின்னு அழவே ஆரம்பிச்சிடுறா. இப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக இளவரசர் வந்துடுறாரு. இப்போ இளவரசர் ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நீ இந்த மாதிரி அந்த ஊருக்கு போகிறதா நான் கேள்விப்பட்டேன், என்னோடய ஃப்ரெண்டும் அங்கே இருக்காங்க, நாங்களும் அவங்கள பார்க்க போகணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், நானும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன், எப்படியோ நீ ஹீரோயினை துரத்தி விட்டுட்ட, அவளை நீ கூட்டிகிட்டு போக மாட்டேன், அதனால் ஹீரோயினையும் சேர்த்து நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு இளவரசர் ஹீரோயினை அவன் பக்கம் இழுத்துக்கிறான். இதை பார்க்குற ஹீரோக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. ஆனாலும் ஒன்றும் பேசாமல் சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் இந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இளவரசன் ஹீரோயினை பார்த்துட்டு சரி வா நம்மளும் இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ போய் குதிரையை ஒரு இடத்துல கட்டுறான். அந்த இடத்துல யாரோ முகமூடியெல்லாம் போட்டுட்டு ஓடுற மாதிரி இருக்கு, மூஞ்சை கவர் பண்ணிட்டு. உடனே ஹீரோயின் ஓடி வந்து அவங்கள பிடிக்கிறா. யாருன்னு பார்த்தா அது இளவரசி. நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு ஹீரோ கேட்குறான். எல்லாரும் வந்துட்டீங்க, அப்போ நான் மட்டும் அங்கே இருந்து என்ன பண்ணுவேனா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்கிற இடத்துல தான் நானும் இருப்பேன் அப்படின்னு வர இளவரசி கொணத்திட்டு இருக்கா. அதே இடத்துக்கு இளவரசரும் வந்துடுறாரு. நீ எதுக்கு இங்கே வந்த, நீ எல்லாம் இங்கே வரக்கூடாது, கிளம்புனி அப்படின்னு சொல்கிறான் இளவரசன். என்ன நான் வரக்கூடாதா? நீ மட்டும் அவளை கூட்டிகிட்டு வந்திருக்க, அவள் வரல, நான் வரக்கூடாதா? நானும் வருவேன் அப்படின்னு இளவரசியும் கடைசியில் இந்த டீமில் ஜாயின் பண்ணிக்கிறா. ஹீரோவும் இப்போ டென்ட்டு போட்டு உள்ளே உட்காந்து கேஸை பற்றி படிச்சுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு இளவரசி சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றா. நாங்கள் உங்களுக்கு தான் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க அப்படின்னு வந்து கொண்டுட்டு இருக்கா. இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இல்லை நான் இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இளவரசி அங்கே உட்காந்துருக்கா. அந்த இடத்துக்கு இளவரசனும் ஹீரோயினும் வர்றாங்க. இளவரசன் இளவரசியை பார்த்து கேட்குறான், ஆமாம் அவன் தான் வேலை பார்த்துட்டு இருக்கான்னு தெரியுதுல, அவனை எதுக்கு உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான், இப்போ வெளியே போ அப்படின்னு சொல்கிறான். இல்லை அவள் எனக்காக தானே வந்து வேலை பார்க்குறதுக்கு சப்போர்ட் பண்ண வந்தா, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ஹீரோ வேணும்னு ஹீரோயினை டென்ஷன் பண்ணுறதுக்காகவே இப்படி சொல்கிறான். ஹீரோயின் நீ என்ன கடுப்பேத்துறியா, இரு நான் ஒன்றை கடுப்பேத்துறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, இளவரசரே நம்மளாம் வெளியே வந்திருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் ஜாலியாக விளையாடலாமே, ஏன் இப்போவும் இங்கே வந்தோம் அவரவர் வேலையை பார்த்துட்டு இருக்கோம், வெளியே தண்ணி இருக்குது, நல்லா டென்ட்டு போட்டிருக்கோம், நல்லா ஜாலியாக விளையாடலாமே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. நீ சொல்கிறதும் சரிதான், சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு இளவரசன் ஹீரோயினை கூட்டிகிட்டு வெளியே போகிறான். ஹீரோயின் இன்னும் என்னெல்லாம் அட்டகாசம் பண்ண போகிறா அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். பாய்.